ஹலோ ஆல், வெல்கம் டு ஆப்பிள் அட்வைஸ். ஆப்பிள் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஐபேட் மினி 6th ஜென்ரேஷன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மினி 6th ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சைஸ் சின்னதாக இருந்தது, கையில் வந்து ரொம்பவே காம்பேக்டாக இருந்தது. ஸோ இந்த மினியில் BGMI கேம் பிளே எப்படி இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐ ஆம் சூர்யா, வெல்கம் டு ஆப்பிள் அட்வைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒன்று சொல்லிக்கிறேங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்னது, என் கை சைஸ், ஓகேவா? ஸோ இந்த கை சைஸ் தான் வந்து ஆல்மோஸ்ட் அப்படி சொல்லலாம். ஏர் பார்த்தீங்கன்னா இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும், அது 11 இன்ச்சு. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு BGMI கேம் போட்டிங்கன்னா ஸோ ஸ்க்ரீன் வந்து இவ்வளோ பெருசு இருக்குது, இங்கேருந்து இவ்வளோ தூரம் பெசல் இருக்குது. இது வந்து கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த BGMI கேம் உள்ளே போனால் அங்கேருந்து கொஞ்சம் இன்னொரு பெசல் மாதிரி ஒன்று வருது, அங்கே எதுவுமே கேம் கிடையாது. ஸோ இந்த கேமோட இது வந்து இவ்வளோ தான் வந்திருக்கு. ஸோ இந்த சைட்லேயும் இந்த மாதிரி கட் ஆகுது. இதை வந்து நான் உங்கள்கிட்ட மென்ஷன் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ கையில் ஹோல்ட் பண்ணி PUBG விளாடணும், ஐஃபோன் வேண்டாம், அதை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ண வேணாம், ஐபேடில் விளாட்லான்னு நினைக்கிறவங்க கன்ஃபார்மாக இந்த மாதிரி ஒரு ஐபேட் வாங்கலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து BGMI கேம் பிளே பார்த்துடலாம். நம்ம வந்து ஒரு அரீனா ட்ரைனிங் போட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிச்சிடறேன். அதுக்கடுத்து கிளாசிக் கேம் போயிடலாம். நான் வந்து ஐபேட் எப்போவுமே வந்து கீழே வச்சு இப்படி ஆடுவேன், ஒரு மாதிரி வியர்டாக. ஸோ கண்டுக்காதீங்க பெருசாக. ஸோ இது பார்த்தீங்கன்னா லோட் ஆகிறது முதல் கொண்டு எல்லாமே செம்ம ஃபாஸ்ட்டாக ஆகும். அதுதான் ஆப்பிள் டிவைஸு. பல ஐஃபோனில் விளையாடிட்டேன், பல ஐபேட்ஸில் விளையாடிட்டேன். ஸோ எல்லாத்துலேயுமே லோடிங் வந்து வேறு லெவலு. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுனா நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வரீங்க. ஸோ எல்லா கிராஃபிக் லெவல்ஸையும் பார்த்துலாம். ஸ்மூத்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் இருக்குது, பேலன்ஸில் எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் இருக்குது, ஹெச்டியில் அல்ட்ரா வரைக்கும் இருக்குது, அப்புறம் HDRல அல்ட்ரா வரைக்கும் இருக்குது, அல்ட்ரா HD வெளியில் இருக்குது. ஓகே, ஒன்று சொல்லிடுறேன், என்னோடய ஐபேட் ஏருமே வந்து பார்த்தீங்கன்னா HDயும் HDRம் அல்ட்ரா வரைக்கும் தான் இருக்குது, எக்ஸ்ட்ரீம் இல்லை. இதே iPhone 13 12 இதே ப்ராசஸர் தான் வச்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் இருக்கும். ஸோ எப்போவுமே நான் விளாட்றது வந்து பேலன்ஸில் எக்ஸ்ட்ரீம் தான், கலர்ஃபுல். ஸோ அதை வச்சுருவோம். பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தான் வச்சுருக்கேன், ஏர்பாட்ஸ் கனெக்ட் பண்ணி விளாட்றேன். நான் டேபிள் மேலே வச்சு தான் விளாடுவேன். ஸோ கண்டுக்காதீங்க. எனக்கு என் செட்டிங் இருந்தால் நல்லாயிருக்கும், இது லைட்டாக மிஸ் ஆகுது. இது உள்ளே ஒருத்தன் வந்து ஆடுறான், போட்டிங்களா பாய்ஸ்? ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஹேரில் வந்து எல்லாமே கொஞ்சம் பெருசாக இருக்கனால கை வந்து இங்கெங்கே வைப்போம், அதே பழக்கமே வருது. ரொம்ப சின்னதாக இருக்கனால என்னால் இந்த ஏரோவை கூட தள்ள முடியல. பட் நான் ஹேரில் விளையாடி செட் ஆனனால அப்படி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, உங்களுக்கு அந்த இது இருக்காது. ஃபஸ்ட்லேருந்து இதில் விளாட்னா கரெக்டாக இருக்கும். கையில் எடுத்து விளாட்றவங்களா இருந்தால் ஒரு ஐபேடு செம்மையாக வந்து இது இப்போ கையில் எடுத்து விளாட்றவங்க இருப்பாங்க, இப்படி 4 ஃபிங்கர் 6 ஃபிங்கர், அவங்களெலாம் வேறு லெவல் இது ஆகும்னே சொல்லுவேன். கொஞ்சம் விளாட்னோன்னே 3 கிலோ. நான் வந்து வீடியோ எடுத்துனே விளாட்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு, இல்லைனா வந்து ஆடிடலாம். ஸோ இப்போ ஐபேடில் விளாட்றதுனால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனிமீஸ்லாம் வந்து வேறு லெவலில் தெரிவாங்க. அகெயின் வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்னைப்பராக இருந்தீங்கன்னா வேறு மாதிரி தெரியும், கரெக்டாக ஹெட்டை பார்த்து இது பண்ணலாம். ஒன்ஸ் நான் ஐபேடில் விளையாட ஆரம்பிச்சுட்டு என்னால் வந்து ஐஃபோனுக்கு திருப்பி போகவே முடியல. ஒன்று கண் வந்து அவ்வளோ கிளியராக தெரில, ஏன்னா சின்ன ஸ்க்ரீனு. ரெண்டாவது இதில் இவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் இப்போ பார்த்துட்டிங்களே, இங்கே வந்து இந்த ஐபேடில் விளையாடுறதுல என்ன பெனிஃபிட்னா கால் பாருங்கள் எவ்வளோ தூரத்து, அதில் பாதி தான் தெரியும். அதுவே ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இதுவாகிடும், என்னடா இவ்வளோ பாதி தான் தெரியுது அப்படின்னு. ஸோ சின்ன இடத்துல பிடிச்ச விளையாடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி லோடிங்லாம் பார்த்திங்கன்னா செம்ம சீக்கிரமாக லோட் ஆகிடுவீங்க. ஒரு நல்ல கேம் பிளே வந்து என்னால் காமிக்க முடியாது, ஏன்னா நான் வந்து வீடியோ எடுத்துன்னு விளாட்றேன். பட் இதுலேயும் என்னென்ன ஆப்ஷன்ஸ் காமிக்குதுன்னு பார்த்துலாம். ஸோ கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஸ்மூத்து அதே தான் காமிக்கும், பேலன்ஸ்லேயும் எக்ஸ்ட்ரீம், இதுலேயும் எக்ஸ்ட்ரீம். HDயில் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா, HDRல அல்ட்ரா. ஸோ நம்ம HDR அல்ட்ராவில் வச்சு விளையாடி பார்ப்போம். கலர்ஃபுல், ஏதாவது ஸ்ட்ரக்கு ஃபேம் ட்ராப்பு எதுவுமே ஆகாதுங்க, அந்த மாதிரி தான் இது பண்ணியிருப்பாங்க. இது வந்து PUBG சைட்லேருந்து தரலான்னு நினைக்கிறேன் எக்ஸ்ட்ரீமை, ஏன்னா கொடுத்துருக்க ப்ராசஸர் வந்து பவர்ஃபுல்லான ப்ராசஸர் தான், பட் அவங்க கொடுக்கல. மேபி பெருசாக வந்து எல்லாருமே வந்து HDலையும் HDRலையும் வச்சு விளையாட மாட்டாங்க. மோஸ்ட்டாக எல்லோரும் ஸ்மூத் எக்ஸ்ட்ரீமே போதும்னு நினைப்பாங்க. அப்படி உங்கள் ப்ரிஃபரன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக இந்த ஐபேடும் சரி ஐபேட் ஏரும் சரி
நான் iPad Airல தான் விளையாண்டுருக்கேன், அதுலேயும் சொல்லிவிடுவேன் கன்ஃபார்மாக வந்து எக்ஸ்ட்ரீம் இல்லை. ஸோ டீட்டெயில்ஸ்லாம் வந்து வேறு லெவலில் தெரியும். சார்ஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் நிற்குங்க ஐபேடில். நார்மலாக வந்து ஐஃபோனில் வந்து சார்ஜ் ரொம்ப நேரம் நிற்காது. ரொம்ப நேரம் நிற்காது இந்த சென்ஸ், இப்போ நீங்கள் 12 Pro Maxோ 13 Pro Maxோ வச்சுருந்தா நிற்கும். அந்த அளவு இதிலே வந்துடும். ஸோ அவ்வளோ காசு கொடுத்து வாங்க தேவை. பட் 12 ஏதோ வாங்குறதுக்கு பதில் இது வந்து ஒரு 45,000 46,000 தான். 13 என்னோ வாங்குறதுக்கு 46,000 கொடுத்து இது வாங்கினீங்கன்னா பேட்ரி இது ரொம்ப நல்லா நிற்கும். எவனா இறங்குறானா? டீட்டெயில்ஸ் பாருங்கள், அந்த நேல் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. HDR அல்ட்ரா சொல்லலாம். வெளியில் தான் போய்ட்டு அல்ட்ரா HD ஓப்பன் பண்ணிட்டு வர முடியும், அதனால் என்னால் வச்சு விளாட முடியல. ஸோ இதுதாங்க, நீங்கள் ஒரு ஐபேட் வாங்கினீங்கன்னா பப்ஜிக்கெலாம் சமையலாம். அதேபோல் ஸ்ட்ரீமிங் நிறைய பேர் பண்ணுறவங்க இருப்பீங்க, ஸ்ட்ரீம் பண்ணி விளாட்ணும். கன்ஃபார்மாக இது வந்து அந்த ஸ்ட்ரீமிங் சைடில் போட்டுட்டு பண்ணுற அளவு வேறு லெவலில் தாங்கும். ஆண்ட்ராய்டு டேப்லெட்ஸ்லாம் ஸ்னாப்ட்ராகன் வச்சு வரும். எனக்கு தெரில அது எவ்வளோ கரெக்டாக இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா செம்மையாக ஸ்ட்ரீமிங் பண்ணலாம். பட் எனக்கு தெரிஞ்சு காம்படிட்டிவ் கேம்ஸ் விளாட்றவங்க ஐபேட் அலோடு கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து வெறும் சும்மா ஸ்ட்ரீமர் அப்படின்னா ஐபேட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு 2 எனிமி சுட்டோன்னே நம்ம வந்து பாட்டு என்னடா எவ்வளோ நேரம் சுட வேண்டியதா இது பாட்டுக்கு. ஸோ பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி பிடிச்சி விளாட்றவங்களா இருந்தால் கன்ஃபார்மாக இது வந்து வேறு லெவலில். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் பெருசாக வந்து உங்களுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ண வந்தேன்னா, iPad mini 6 வந்து பப்ஜியில் கிராஃபிக் எக்ஸ்பீரியன்ஸு FPS எல்லாம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றது தான். HDR எக்ஸ்ட்ரீம்லாம் விளாட்ணுன்னு நினச்சா கன்ஃபார்மாக ஃபோனில் தான் அவைலபிள். பத்தாதுக்கு 90 FPS கிடையாதுங்க. நீங்கள் வந்து 13 Pro அண்ட் 13 Pro Max வாங்கினா மட்டும் தான் 90 FPS. அதை விட்டால் எந்த இதுவுமே இல்லை. iPad Proவில் வந்து இருக்குது 120 FPS. பட் 90 FPS கேம் சப்போர்ட் கொடுக்குறாங்களா தெரில, அதையும் நீங்கள் விசாரித்து பார்த்துக்கோங்க. ஏரில் இல்லைங்க 90 FPS, இதுலேயும் 90 FPS இல்லை. ஸோ கேம் வந்து செம்மையாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இதுவே போதும். சிலர் வந்து 90 FPS விளையாடி பழகிட்டிங்கன்னா இது கொஞ்சம் கஷ்டம். பட் இதுவே என்ன தெரிஞ்சு போதுமானது. ஸோ இதில் எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு சின்ன வீடியோவாக போட்டேன். ஒரு நல்ல கேம் ப்ளே வேணும்னா மேபி என் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடிட்டு போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆப்பிள் அட்வைஸ். See you in a நியூ வீடியோ. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கன்ஃபார்மாக கமெண்ட்டில் கேளுங்க. See you, bye bye.